இந்த வீடியோல ஸ்லைசிங்னா என்னன்றது நம்ம ட்ரெயினர் சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஹே கைஸ், திஸ் இஸ் மோனிஷா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைசிங் பேஸ் பண்ணி ஃபுல்லாக கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ ஸ்லைசிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம இங்கிலீஷ் வேர்டில் ஸ்லைசிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஸ்லைஸ் அப்படிங்கிறது லைக் ஒரு ஃப்ரூட் ஆகட்டும், ஒரு வெஜிடபிள் ஆகட்டும், அதை வந்து பீசஸாக கட் பண்ணுறது தான் நம்ம ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்லைஸாக கட் பண்ணி கொடு, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் இல்லையா? அதை தான் இங்கே ஸ்லைசிங்னு சொல்லுவோம். இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் பைத்தான்லேயுமே. ஸோ இருக்கிற பர்டிகுலர் வேர்டை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்ட்டாக கட் பண்ணுறது தான் நம்ம ஸ்லைசிங்னு சொல்லுவோம். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரை வேணும் அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கான நேம் தான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்லைஸ் ஃப்ரம் ஸ்டார்ட், அடுத்து ஸ்லைஸ் டு எண்ட், அடுத்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங், அடுத்து ஸ்கிப்பிங் கேரக்டர்ஸ், அடுத்து ரிவர்சிங் ஸ்ட்ரிங். ஸோ இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ எண்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா இப்போ பாருங்களேன், பைத்தன் ப்ரோக்ராமிங் இருக்கா? ஸோ இது பைத்தன்றது இந்த ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அப்படி இருக்குது. நம்ம எங்கேயுமே கட் பண்ணல. பட் எண்டிங் மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் அப்படி டிஃபால்ட்டாக இருந்து எண்டில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஸ்லைஸ் ஃப்ரம் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் k is equal to பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் கட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து மெயினாக அது மாதிரி எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம்னா, லைக் இப்போ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக பிரிண்ட் ஆஃப் ஏன் கொடுப்போம் ரன் பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம கட் பண்ணணும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி கோலன் யூஸ் பண்ணி எந்த இடத்துல அந்த பொசிஷன் நம்பரை நம்ம கொடுக்குறோங்கிறது தான் இங்கே டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், கோலன் வச்சாச்சு. இப்போ எனக்கு இந்த கோலனுக்கு ரைட் சைடு நான் வேல்யூ கொடுக்குறேன்னா அதுதான் எனக்கு சைஸ் ஃப்ரம் ஸ்டார்ட். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் நான் 9 கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் அது மாதிரி ஒரு டிஃபால்ட் கண்டிஷன் ஒன்று பைத்தானில் இருக்குது. அது என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, லைக் எப்பப்பெல்லாம் நம்ம இந்த கோலனுக்கு இல்லை கமாவுக்கு பக்கத்தில் ரைட் சைட் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னும் அந்த வேல்யூ வந்து என்ன ஆகும், இப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குற வேல்யூக்கு பிஃபோர் வேல்யூட கட் ஆகிடும். அதாவது இப்போ 9th பொசிஷன் வரை எனக்கு கட் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு எப்படி வரும், 8th பொசிஷனோட உங்களுக்கு கட் ஆகிடும். லைக் 9னா அந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 0லேருந்தா கால்குலேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஓ வரையும் வருதா? அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸையும் ஒரு எலமெண்ட் மாதிரி தான் அது கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸ்பேசஸ் தானே இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போகாது, அதையும் கன்சிடர் பண்ணும். அப்போ இங்கே ஓ வரை எனக்கு 9th பொசிஷன் வருது. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் எப்போல்லாம் நமக்கு கோலனுக்கு ரைட் சைட் வேல்யூ இருக்கோ அப்போல்லாம் அந்த கோலனுக்கு பிஃபோர் வேல்யூ, அதாவது அந்த வேல்யூக்கும் பிஃபோர் வேல்யூட கட் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன், வந்துச்சு பார்த்தீங்களா? ஓக்கு பிஃபோர் வேல்யூட கட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதா இங்கே வந்து ஸ்லைஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் டு எண்ட். இது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்டிங் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் அண்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா லைக் இங்கே வேல்யூ வந்து கோலனுக்கு லெஃப்ட் சைட் நம்ம கொடுப்போம். ஸோ அப்படிங்கும் போது ஸ்டார்டிங் வேல்யூவை நமக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம், எண்டிங் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதை தான் ஸ்லைஸ் டு எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணலாம்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, print of b of கோலனுக்கு லெஃப்ட் சைட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுத்துரும். இப்போ நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு ஹச்லேருந்து ஆரம்பித்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற வேல்யூஸ் வந்து எங்கே இது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கட் ஆகுதோ அங்கே நீங்கள் அதை கொடுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, லைக் ரெண்டு வேல்யூஸுமே கொடுக்குற வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? லைக் இப்போ டைனமிக் டைப்பிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிருக்கிறது எப்படி யூஸ் பண்ணியிருப்போம், பாசிட்டிவ் வேல்யூஸை தான் இங்கே கொடுத்துருப்போம். பட் இங்கே நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணும். எப்படி மேம் இந்த நெகட்டிவ் வேல்யூ வரும் அப்படின்னா, லைக் இந்த 10th பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராஃப் ஷீட் ஃபில் பண்ணுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு அந்த ஷீட்டில் கீழே இருக்கிற 2 ஆக்சஸ்லையும் மைனஸ் சிம்பிள் போடுவோம், மேலே தெரியிற 2 ஆக்சஸ்லையும் ப்ளஸ் சிம்பிள் போட்டு நம்பர்ஸ் போடுவோம்.
இல்லைங்களா? 0 1 2 3 4 5 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா -1 -2 -3 அந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் கவுண்ட் ஆகும். லைக் -1 -2 -3 -4. இங்கே உங்களுக்கு இந்த டைனமிக் டைப்பிங்கிற வேர்ட்லேருந்து YPI அது மட்டும் எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -1 -2 -3 ரிவர்ஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ இந்த இடத்துல YPI மட்டும் வேணும். இந்த இடத்துல ஐங்கிறது என்ன பொசிஷனில் இருக்குது? எனக்கு -3ல இருக்குது. பிகாஸ் -1 -2 -3. அண்ட் தென் Y எங்கே இருக்குது? -4 -5ல இருக்குது. இப்போ நான் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலாம்? -5 -3 தானே கொடுக்கணும். கரெக்டாக? நான் ஏன் இங்கே -2 கொடுத்துருக்கேன்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா -3 கொடுத்தேன்னா ஒரு கண்டிஷன் சொன்னீங்கன்னா கோலனுக்கு ரைட் சைடு வேல்யூ கொடுத்தோம்னா ப்ரீவியஸ் வேல்யூட கட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே நான் -3 கொடுத்துருந்தேன் எனக்கு பியோட ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் n வரையும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ -2ங்கும் போது ப்ரீவியஸ் வேல்யூ -3. அதனால உங்களுக்கு அவுட்புட்டில் என்ன வந்துடும்? -3 ஐ மீன் YPI அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ C is equal to டைனமிக் டைப்பிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம மைனஸ் வேல்யூ கொடுப்போமா? ஸோ பிரிண்ட் ஆஃப் C of -5 is to -3 போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்துருச்சா YPIன்னு. ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏன்னா -2 கொடுக்கணும். ஸோ அதனால தான் எனக்கு மாறி வந்திருக்கு. ஓகேவா? லைக் எப்படின்னா இப்போது -3ன்னு கொடுக்குறேன்னா ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? YPன்னு தான் வரும். பிகாஸ் நான் ஏன் சொல்லியிருந்தேன், ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற பொசிஷன் எஸ் இங்கே இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஐங்கிறது -3. இங்கே நான் -3 கொடுத்துருந்தனால ப்ரீவியஸ் வேல்யூட கட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? -2 கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நான் எனக்கு இது ஆன்சர் வந்து ராங்காக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் -2 கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன், வந்துடுச்சா YPIன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் கேரக்டர்ஸ். ஸோ ஸ்கிப்பிங் கேரக்டர்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு இதில் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கோலன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக? இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கோலன் யூஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ இது பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேரக்டர், தேர்ட் கேரக்டர் இந்த மாதிரி தான் உங்களால் கட் பண்ணி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கட் பண்ணிங்க அப்படின்னா ஐ மீன் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கிப் ஆகாது. பிகாஸ் இதில் பொறுத்தவரையும் உங்களுக்கு 0 1ன்னு கவுண்ட் பண்ண மாட்டோம். இதில் மட்டும் இதில் எப்படின்னா லைக் இப்போ 1 2 1 2 அந்த மாதிரி பொசிஷனில் கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு செகண்ட் பொசிஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் இது எப்படி கன்சிடர் ஆகும்னா D தான் 1, Aனா 2, அகைன் Tனா 1, Aனா 2, Sனா 1, Tனா 2 இந்த மாதிரி 1 2 1 2 1 2ன்ற பொசிஷனில் கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். print of A of டபுள் கோலன் 2 அப்படின்னா கொடுக்குறேன். இப்போ அதை ரன் பண்ணுறேன், வந்துருச்சா? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எலமெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு அந்த மாதிரி. ஸோ இப்போ இன்கேஸ் இதில் நான் 3 கொடுத்தேன்னா தேர்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். பட் ஆனால் 3க்கு மேலே போகும்போது ஒரு கண்டிஷன் மாறும். என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஐ மீன் D மட்டும் டிஃபால்ட்டாக வரும். அகைன் இது இல்லாமல் தேர்ட் ஸ்ட்ரக்சர் போயிடும். வருதா? D மட்டும் டிஃபால்ட்டாக வச்சுட்டு ரிமைனிங் பாருங்கள். இந்த ஏக்கு தேர்ட் பொசிஷனுக்கு வந்துச்சு 1 2 3. அடுத்து இது 1 2 3 ஆர் அந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி வந்துடும். ஸ்கிப் பண்ணி. ஓகேவா? அதனால தான் இங்கே வந்து நம்ம இதை ஸ்கிப்பிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்சிங் அ ஸ்ட்ரிங். அதாவது கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை அப்படியே தலைகீழ மாற்றுறது. ஓகேவா? லைக் மிரர் மாதிரி. மிரரில் காட்டினா இப்படி வேர்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஐ மீன் ரிவர்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இதில் காட்டுறது தான் இது. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம -1 கொடுத்துருக்கோம். நோட் பண்ணிங்களா? இது ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா நான் இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். என்னது? நான் ரிவர்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது -1 -2 -3 இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது டோட்டலாக லாஸ்ட்லேருந்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அப்போ லாஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்கலாம்? -1 கொடுத்தாலே எனக்கு டிஃபால்ட்டாக வந்துருந்தானே. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இதையே நான் மாற்றுறேனே -1 அப்படின்னு கொடுக்குறேன். வந்துருச்சா? அப்படியே தலைகீழ.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற வேல்யூஸை ரிவர்சிங்காக இருக்கிறதுக்கு நம்ம ரிவர்சிங்காக ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஆக மொத்தம் இந்த 5 கான்செப்ட் சேர்ந்தது தான் இந்த ஸ்லைசிங்கிறது. ஓகேவா? ஸ்லைஸ் ஃப்ரம் ஸ்டார்ட், ஸ்லைஸ் டு எண்ட், நெகட்டிவ் இண்டெக்ஸிங், ஸ்கிப்பிங் கேரக்டர்ஸ், ரிவர்சிங் ஸ்ட்ரிங். இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த ஸ்லைசிங் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். டாட்டா, பை பை.